किसानों की आर्थिक स्थिति बहुत बहुत सुधर सके। धन्यवाद। श्री डी रवि कुमार जी। அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மீனவர் நலத்துறை என்பது நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏறத்தாழ 3 கோடி மக்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் இதனால் ஏற்றுமதி செய்து வருவாய் ஈட்டுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நலன்களை வழங்க வேண்டியது அரசின் கடமை. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். குறிப்பாக மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு தடை விதித்து நம்முடைய அரசு மீன் உற்பத்திக்காக மீன்பிடி தடைக்காலம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல புயல் மழை காரணமாக அவர்களுக்கு மீன் பிடிக்க செல்ல முடியாத காலத்தை லீன் பீரியட் என்று வரையறுத்திருக்கிறார்கள். இதிலே அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படுகிறது. 3000 ரூபாய் ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை 8000 ரூபாயாக உயர்த்தி தருகிறது. ஆனாலும் 60 நாட்கள் அவர்களுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையிலே அவர்களுக்கு இந்த தொகை போதவில்லை. குறைந்தபட்சம் மன்ரேகாவிலே நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச ஊதியத்தையாவது இழப்பீடாக தர வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள். இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தங்களை எஸ்டி பட்டியலில் பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீண்டகாலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். எப்படி மலையிலே வாழ்கிறவர்கள் அந்த பகுதியிலே மட்டுமே இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அதை போல கடல் சார்ந்து வாழ்கிற இந்த மக்களும் பழங்குடி மக்களிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள், அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். இந்த நீண்ட நாள் கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய காலத்திலே அதை பரிசீலித்து இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு பகுதியில் அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை நம்முடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அண்மையிலே ஒரு மீனவர் மலைச்சாமி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் இலங்கை சிறையிலே வாடுகிறார்கள். இதிலே ஒரு சுமூகமான முடிவை எடுப்பதற்கு மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உறுதியளித்திருக்கின்றார். இதில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுடைய மீனவர்களுடைய நலன்களுக்காக குறிப்பாக என்னுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே சுமார் 18-19 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அங்கே மரக்காணம் என்கின்ற பகுதியில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான முகாந்திரம் அடிப்படையான பணிகள் எல்லாம் மாநில அரசால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு உரிய உதவியை ஒன்றிய அரசு வழங்கி அந்த மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சி ராஜாராம் சிங் ஜி.